ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எண்ணெய் வாழைக்காய் வறுக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ எண்ணெய் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைக்காய்க்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, நம்ம தாளிக்கும் போது கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு பூண்டும் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் இது பெசரி வைக்கணும். மிளகாத்தூளையும் உப்பையும் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை வாழைக்காயை பெசரி வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காயில் உப்பையும் மிளகாத்தூளையும் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி நம்ம அதை பெசரி வைக்கணும். இப்படி பெசரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. இப்போ நம்ம இதில் ஆயில் ஊற்றணும். நம்ம இப்போ எண்ணெய் வாழைக்காய் வறுக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும். நான் பாருங்கள், 1 ஸ்பூன், 2, 3, 4. நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டு பண்ணால் தான் இது நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு போடணும். கடுகு பொரியவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, ஜீரகம், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஒன்றா போடணும். நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போடணும். நம்ம சிம்மிலே தான் அடுப்பு வச்சுருக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பெசரி வச்சுருக்கிறோம் இல்லையா வாழைக்காய், இந்த வாழைக்காயை அதில் போடணும். இங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா வாழைக்காய் கேஸ் இல்லையா, அதனால அதுக்கு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அமைக்கி பார்த்தாவே தெரியும் நமக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பெசரி வச்சுருக்க வாழைக்காயை அந்த தண்ணியோடு ஊற்றிடணும். அந்த தட்டில் இருக்க பாருங்கள், அந்த மசாலா, அந்த மிளகாத்தூள், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் இந்த வாழைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் காரம், உப்பு, காரம் அதெல்லாம் நல்லா இதில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வாழைக்காயை எண்ணெயில் பிரட்டணும். அப்புறம் நம்ம இந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி, அந்த பிளேட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடும். ஸோ ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்குள்ளார இந்த வாழைக்காய் நல்லா எண்ணெய் வாழைக்காய் ரெடியாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம், பத்துதா அப்படின்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ நைஸ் உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இது 2 ஒட்டிடும். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து விடலாம். இந்த சைடில் நம்ம இந்த கழுவி வச்சுக்கணும், இந்த பிளேட் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை ஊற்றலாம். இதை இப்போ நம்மளுக்கு மூடி போட்டு மூடிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னா, நம்ம அதுக்கு ஸ்பூனோ இல்லை கரண்டி, நான் ஃபஸ்ட் டைம் சொன்னது அந்த மாதிரி எடுத்து நம்ம இதை இப்படியே குத்தி பார்த்தோம்னா நமக்கு இறங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்லா வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பாய்.